ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவால இருக்கிற அரேங்கிற கான்செப்ட்ட பத்தி தான் கவர் பண்ண போறோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அரேஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் செப்பரேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில அரேஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு கிளாஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேங்கிற கான்செப்ட் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேத்ஸோட ஸ்கோர் வந்து ஒரு பையனோட ஸ்கோர் வந்து வாங்க போறோம். எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான் மேத்ஸ்லங்கிறத ஸ்டோர் பண்ண போறோம். அது என்ன பண்ணுவோம்? இன்ட்டு பெர்சன் 1ஓட மேத்ஸ் ஸ்கோர் வந்து 98ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுவோம். இதே வந்து இன்னொருத்தனோட மேக்ஸ் ஸ்கோர்னு சேவ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல பெர்சன் 2ன்னு மாத்திக்கிறேன். அவனோட ஸ்கோர் வந்து ஒரு 68ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாரி கிளாஸ்ல 50 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாத்தோட ஸ்கோரையும் இந்த மாரி ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம்னா, அத மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கே வந்து அத எப்ப எப்படி யூஸ் பண்ணுங்கிறதே வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்காது. இதுக்காக தான் அரேங்கிற கான்செப்ட்டே வந்தது. இதுல பேசிக்கா என்னன்னா, சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் இருக்கிறத ஒரு அரே கீழ யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே வேரியபிள யூஸ் பண்ணி நம்ம வந்து லூப் த்ரூ பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துக்கலாம். இல்ல வேல்யூ வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். என்ன ஆப்பரேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேருமே தனித்தனியா ஒரு இன்ட் வேரியபிள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்திருந்தோம் அப்படின்னா, இவங்கள்ல யாரு ஹையஸ்ட், யாரு லோவஸ்ட் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் எடுக்க முடியும், எடுக்க முடியாதுன்னுலாம் இல்ல. பட் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அரேஸ்குள்ள கொண்டு வந்தோம்னா, இந்த மாரி ஷார்ட்டிங் பண்றது, எது மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாரிலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஷார்ட் பண்ணிட்டு என்ன மேக்ஸ்ங்கிறது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ, மின்னுங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ. இதே மாரி இந்த மாரி சில ஆப்பரேஷன்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல குரூப் ஆஃப் வேல்யூ தான் வந்து குரூப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்கிறத தான் வந்து ஒரு அரேக்குள்ள கொண்டு வரணும். இப்போ எதுக்கு அந்த குரூப் ஆஃப் இதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ மேக்ஸ்கோட ஸ்கோரும் வந்து இன்ட்ல தான் இருக்குது. டேட்டா டைப் வந்து இன்ட் தான். இதே வந்து அதே கிளாஸ்ல சயின்ஸோட ஸ்கோர் இருக்கலாம். இல்ல இங்கிலீஷோட ஸ்கோர் இருக்கலாம். எல்லாமே இன்டிஜர் தான். எல்லாமே இன்டிஜர் ஒரே டேட்டா டைப்ங்கிற ஒரே ரீசனுக்காக எல்லாத்தையுமே வந்து ஒரே அரேக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அது வந்து எதோட சப்ஜெக்ட்டோட மார்க்குங்கிறது நம்மளுக்கே வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் இதுக்குள்ள கொண்டு வரணும். இத வந்து எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா, இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் அரே வந்து ஸ்டோர் பண்ண போறோம். இதுல வந்து இன்ட் தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்ல. ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், கேரட் ஆஃப் அரே ஸ்டோர் பண்ணலாம், இன்ட், ஃப்ளோட் என்ன வேணா ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் தான் ஸ்டோர் பண்ண போறோம். இதுல வந்து நமக்கு வந்து இன்டிஜர் அரே தான் இருக்க போகுது. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் அரேங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இன்ட்னா இன்ட் அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு ஸ்பேஸ் குடுத்து அதோட அரேக்கு வந்து என்ன நேம் குடுக்க போறீங்களோ அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்ப மேக்ஸ் மார்க்கோட அரேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்றது அப்படின்னா லேட்டரா கூட அசைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இப்ப இங்கேயே அசைன் பண்றேன். டிக்ளேர்லயே வந்து வேல்யூ இனிஷியலைசேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். எத்தனை வேல்யூ போட போறீங்களோ அத வந்து இங்கேயே மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். 98 ஒருத்தன், 97 ஒருத்தன், ஜஸ்ட் பாஸ் நமக்கு 35 ஒருத்தன், அதுக்கப்புறம் 50 ஒருத்தன், அதுக்கடுத்து 62 ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேரோட மார்க் வந்து வாங்கி வச்சிருக்கேன். மேக்ஸ் மார்க் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில எப்படி வந்து வேல்யூ வந்து எடுக்கிறது? எப்படி வந்து வேல்யூ வந்து மாத்துறது? இது எப்படி வந்து வேல்யூல வந்து சில ஆப்பரேஷன்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேத்ஸ் வந்து கொஸ்டின் ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கொஸ்டினே வந்து தப்பா இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ தப்பா இருக்கும். இந்த மாரி ஏதோ ஒரு கேஸ் நடக்கும்ல கிளாஸ்ல எல்லாம். ஸோ அந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாருக்குமே வந்து அதுக்கு பை டிஃபால்ட்டா எல்லாருக்குமே வந்து அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே இப்ப எல்லாருமே அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேஸ்ல. எல்லாருக்குமே வந்து 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் வந்து ஆட் பண்ணிடணுங்கிற மாரி இருக்குது. ஸோ 2 மார்க் ஆட் பண்ணணுங்கிறப்ப எப்படி இருக்கும்? ஒவ்வொரு இது தனித்தனியா ஸ்டோர் பண்ணியிருந்தா ஒவ்வொரு இது தான் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். 98ல இருந்து 2 ஆட் பண்ணி அத ஸ்டோர் 100 மாத்தி மறுபடியும் இதுலயே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒவ்வொன்னா எடுத்து பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா அரேல வந்து ஒரு அரேவா ஃபுல்லாவே வாங்கி வச்சுட்டோமே, இத 2 மார்க் ஆட் பண்ணணும் அப்டின்னா, எல்லாருக்குமே ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் இது அப்படியே இது லூப் ஒவ்வொன்னா லூப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து கூட ஒரு 2 வேல்யூ ஆட் பண்ணி இத அப்படியே அப்டேட் பண்ணிட்டா முடிஞ்சுதா? இதுதான் வந்து அரேல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஈஸியான வேயா இருக்கு. இத ஹேண்டில் பண்றது நம்மளே நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுக்காக தான் அரேங்கிறத யூஸ் பண்றது. இப்போ இப்போ ஒரு வேலைய எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி எண்ட் ஆகும்? அது எப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதோட அரேயோட வேல்யூ வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 0ல இருந்து அரேயோட லென்த் இப்ப லென்த் என்ன 5 5 மைனஸ் 1 4 இதுதான் வந்து எண்டிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ. அரே வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அரேவ பேசிக்கா அதோட இண்டெக்ஸ வச்சு தான் அத வந்து வேல்யூ வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப 0ன்னா இப்ப மார்க்ஸ் அரே ஆஃப் 0 அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? இப்போ மார்க்ஸ் இத இப்படிதான் டினோட் பண்ணணும். 0 அப்படின்னா எத மீன் பண்ணும்? 98க்கு ஈக்குவலன்ட் டூ மேக்ஸ் அரே ஆஃப் 0. இதுதான் வந்து 98 ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? இப்ப மேக்ஸ் அரே ஆஃப் 4ன்னு குடுத்தோம்னா, இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ வந்து 62. அதானே இங்க இருக்குது 4த் இண்டெக்ஸ்ல.
ஸோ பேசிக்காக இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, இண்டெக்ஸ் எண்டு வந்து என்னன்னா அதோட லென்த்து -1 அதுதான் வந்து லென்த்து. ஓகேங்களா? இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். மேத்ஸு மார்க்கு அறையில் வந்து ஃபோர்த்தோட வேல்யூ வந்து அவன் 62 இல்லை, அது பேப்பர் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மார்க் கொஞ்சம் தப்பாக இருக்குது மாற்றுங்கன்னு சொல்லி கேட்க வரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு ஆட் பண்ணுறப்போ 5 மார்க்ஸ் வந்து கம்மியாக போட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணுவேன், அவனோட வேல்யூயை மாற்றுவேன், அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். எந்த வேல்யூ வேணுமோ, எந்த அரேயில் வேணுமோ அந்த அரேயை மென்ஷன் பண்ணணும். எந்த இண்டெக்ஸில் அதோட வேல்யூ அப்டேட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த வேல்யூ வந்து மாறி இருக்கும். இதுதான் வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான, வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்கான அரேயில் வந்து மெத்தட். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவை நான் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி 2 மார்க்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லூப்பிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பேசிக் ஜாவாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இங்கே வந்து இன்ட்டு I ஈக்குவல் டு இங்கே வந்து நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். I லெஸ் தென் ஈக்குவல் போடணுமா? இப்போ மேக்ஸ் இருங்க, மேக்ஸ் மார்க் டாட் லென்த்துனா என்ன தரும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், 5 நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? இப்போ இங்கே லெஸ் தென் ஈக்குவல் பண்ணணுமா லெஸ் தென் போடணுமா? எண்டிங்கோட வேல்யூ என்ன, 5 - 1 அப்போ 4. அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் போனால் போதும். ஈக்குவல் போட்டால் 5 வரைக்கும் போகும். 5ங்கிற ஒரு எலமெண்ட்டே இல்லை. அப்போ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷனில் அடிக்கும். இந்த எக்ஸெப்ஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்தராக ஊப்ஸ்க்கு அப்புறமா பார்ப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஸ் தென் வரைக்கும் தான் போடணும். ஏன்னா அது வந்து -1 தான், லென்த்தோட -1 வரைக்கும் தான் இண்டெக்ஸிங்கே அவைலபிளாக இருக்குது அரேல அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து ஒவ்வொன்றா இப்போ இந்த வேல்யூவில் வந்து நம்ம மாற்றினா மட்டும் போதுமா? இதோட இதை மட்டும் டைனமிக்காக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் டைம் ஐ வரப்போ 0, இந்த இடத்துல 0 இருக்கும். இது மூலமாக நம்ம வந்து 98 வந்து லேண்ட் ஆகிட்டோம். அது என்ன பண்ண போகிறோம், அதே மேக்ஸோட இது வந்து என்ன இருக்குதோ அதே வேல்யூ ப்ளஸ் 2 ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதே வேல்யூவில் ஸ்டோரும் பண்ணிட்டேன். இது கூட 2 ஆட் பண்ணி மறுபடியும் அதேயோட இண்டெக்ஸில் வேல்யூ அப்டேட் பண்ணிட்டா முடிஞ்சா. இப்படி தான் வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம். ஒவ்வொரு வேல்யூ எடுத்து சில ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தா. ஸோ இப்படி தான் வந்து லூப் பண்ணி எடுக்கிறது ஒவ்வொரு வேல்யூவாக. அதுக்கப்புறம் ஜாவாவில் வந்து சில அரேல சில ஃபங்க்ஷனெலாம் கவர் பண்ணுற மாதிரி பை டிஃபால்ட்டாக சில மெத்தட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் 2-3 சாம்பிள் மட்டும் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஷார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்டிங் வித் அரேஸ் பேக்கேஜ் இன் ஜாவான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது ஜாவாவில், அரேஸ் டாட் ஷார்ட் போட்டு என்ன இதில் வந்து அரே தான் பாஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த அரே தான் இருக்குது, மேத்ஸ் மார்க்ஸ் அரேங்கிற அரே தான் இருக்குது. இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஷார்ட் பண்ணி நமக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதை ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஷார்ட் பண்ண என்ன நடக்கும், 35 ஃபஸ்ட்டு வரும், 50 செகண்ட் போகும், 62 தேர்ட், அண்ட் தென் 97, அண்ட் தென் 98 இந்த மாதிரி மாறிடுமா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது இன்டீஜராக இருக்கிறத ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங்காக ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கும் அரேஸில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணால் அரேஸ் டாட் இல்லைங்க, இது நான் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் டாட் ஒன் பிரிண்ட் போட்டுறேன். சிஸ் அவுட் string of math array is சொல்லி போட்டு என்ன பண்ணுறேன்னா அரேஸ் டாட் toString ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக இன்டீஜர் அரேயாக இருக்கிறத வாங்கி அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து டீபக் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாமா. அதுக்கப்புறம் இது வந்து பிஃபோர் வேல்யூ வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை ஆஃப்டர் வந்து பார்த்துக்கலாம். இது ஆஃப்டர் ஆடிங் வேல்யூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் அரே ஷார்ட்டிங் ஸோ இதுதான் வந்து 2-3 எக்ஸாம்பிள்.
டூ ஸ்ட்ரிங்னு போட்டால் அந்த இன்டீஜர் அரே வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஷார்ட்னு போட்டால் அதோட வேல்யூ இருக்க எல்லாமே வந்து ஷார்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அது போக இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அரேஸ் டாட் டூ ஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு பைனரி சர்ச்லாம் இதில் பண்ணுற மாதிரி இருக்குது. அரேஸ் டாட் பைனரி சர்ச்னு ஒன்று இருக்கும். ஆமாம், பைனரி சர்ச்சில் இங்கே என்ன அரேக்குள்ளே என்ன வேல்யூ தேட போகிறணும் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். என்ன வேல்யூ தேட போகிறணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100ன்னு ஒரு வேல்யூ தேட போகிறேன். அது இருந்தால் நம்மளுக்கு தரும். இது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஒரு இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஸோ இப்போ வந்து 98 இந்த இடத்துல 2 ஆகி 100. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் அதாவது 0 தான் நமக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் சொல்லி போட்டு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சாரி, ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஃபஸ்ட் என்ன 98, 97 இது வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபஸ்ட்டு அரே. ஏன் 67 இருக்குதுன்னா நான் 62ல இருந்து 5 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 67 காமிக்குது. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாருங்கள் 2 ஆட் ஆயிருக்கு. 98லேருந்து +2. ஸோ இது 2 ஆட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் பண்ணதுனால 100 வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் பொசிஷன் போயிருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்ன காமிக்குது, 4ன்னு காமிக்குது. ஸோ இதான் வந்து அரேல இருக்க டிஃபால்ட் மெத்தட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக ஷார்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம், ஈஸியாக ஒரு வேல்யூ எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. அதுபோக நிறைய இருக்குது. இங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே இதை கிளிக் பண்ணிங்கனாலே டாட் வச்சிங்கனாலே என்னென்ன வந்து அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே இங்கே லிஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இதை வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க.